சென்னை அபிராமபுரத்தில் சில்லறை கேட்டதுல பிரச்சனை ஏற்பட்டு 2 பாமக நிர்வாகிகள் சேர்ந்து மளிகை கடை உரிமையாளரை தாக்கிய சம்பவம் அப்பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக சென்னை ராஜா அண்ணாமலைபுரம் பகுதியில சபரிநாதன் என்பவர் பல ஆண்டுகளாக மளிகை கடையை நடத்தி வருகிறார். இந்த நிலையில இந்த மளிகை கடையில கடந்த 20ஆம் தேதி இரவு ஒரு பெண் ஒருவர் மளிகை பொருட்கள் வாங்குவதற்காக வந்துள்ளார். அப்போது 100 ரூபாய் கடை உரிமையாளரிடம் கொடுத்து 50 ரூபாய்க்கான பொருளை வாங்கியதாக கூறப்படுகிறது. பின்னர் கடை ஊழியரிடம் 100 ரூபாய் கொடுத்துள்ளேன், மீதமுள்ள 50 ரூபாயை தருமாறு கேட்டபோது அப்போது நீங்கள் 50 ரூபாய் தான் கொடுத்தீர்கள் என அந்த கடை உரிமையாளர் அப்பெண்ணிடம் தெரிவிக்க சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்யுமாறு அந்த பெண் தெரிவித்துள்ளார். அப்போது அந்த கடை ஊழியர் அங்க இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சியில கருப்பு வெள்ளை போன்று இருப்பதாக இரட்டை அர்த்தத்துல பேசியதாக கூறப்படுகிறது. உடனடியாக இதனால ஆத்திரமடைந்த அந்த பெண் அவரது கணவர் சத்யராஜ் மற்றும் அவரது நண்பர் சண்முகவேல் ஆகியோருக்கு தொலைபேசி மூலமாக தகவல் கொடுத்ததாக கூறப்படுகிறது. அந்த சம்பவ இடத்திற்கு வந்த அவரது கணவர் சத்யராஜ் மற்றும் சண்முகேல் ஆகியோர் இணைந்து கடை ஊழியரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு திடீரென தாக்குதலுக்கு ஈடுபட்டனர். இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காயமடைந்த இந்த கடை ஊழியரான சபரிநாதன் இது தொடர்பாக அபிராமபுரம் காவல் நிலையத்துல புகார் கொடுத்த நிலையில இந்த புகாரின் பேர்ல சத்யராஜ் மற்றும் சண்முகவேல் ஆகிய இருவர் மீது தற்போது 4 பிரிவுகளின் கீழே அபிராமபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். குறிப்பாக தாக்குதல், ஆபாசமாக பேசுதல் உள்ளிட்ட 4 பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் இருவரும், அதாவது சத்யராஜ் மற்றும் சண்முகவேல் ஆகிய இருவரும் பாமகவில் நிர்வாகியாக இருப்பதும் போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில தெரிய வந்ததை அடுத்து தொடர்ச்சியாக இருவரிடமும் போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.